மட்டக்களப்பு வவுணதீவு புளியடிமடு கிராமத்தை ஊடறுத்து செல்லும் பாலம் சேதமடைந்துள்ளமையினால் மக்கள் போக்குவரத்து செய்ய முடியாதுள்ளது. கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் பெய்த தொடர் மழை காரணமாக புளியடிமடு கிராமத்திற்கு செல்லும் பாலம் சேதமடைந்துள்ளதை அடுத்து இந்த வீதியூடான போக்குவரத்து முழுமையளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. புளியடிமடு, சாம்பல் சேனை, மண்டான் பொக்கணி, களிமடு, கும்பனாறு, பத்தரக்கட்டை, மூன்றாம் கட்டை ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் நாளாந்தம் தமது தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக இந்த பாலத்தினை பயன்படுத்துகின்றனர். பாலம் சேதமடைந்ததை அடுத்து தற்காலிக மரக்குற்றிகளை போட்டு மக்கள் பயணித்து வருகின்றனர். எனினும் கனரக வாகனங்கள் எதுவும் பயணிக்க முடியாத நிலையில் சைக்கிள்கள் மாத்திரமே பயணிக்கக்கூடியதாக உள்ளது. பாதுகாப்பற்ற நிலையில் பாலத்தினூடாக பயணிக்கும் தமது நிலை தொடர்பில் யாரும் கவனத்திற்கொள்ளவில்லை என மக்கள் குற்றம் சுமத்துகின்றனர். இதால மாவடியோட மனிதன் போற வர மாடுகண்டு சரியான கஷ்டம். இந்த பாலத்தை விரைவில் எங்களுக்கு கெதியாக நகி தருவோம். பாலம் இப்போ ஒரு வருஷம் குடிதான் பிரச்சனை இருக்கு. அதை போற பெரிய கஷ்டம். ஆறு வழினால இதை கெதியாக எங்களுக்கு முடிச்சு தரணும். எங்களோட பிள்ளைகள ஸ்கூலுக்கு ஏற்றி போற எல்லாம் கஷ்டம். வெள்ளம் வந்துட்டா போயிடாது. பிள்ளைகளுக்கு எல்லாம் பயம் சரியான. இந்த பாலம் உடைஞ்சால மக்கள் போக்குவரத்துகளும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்ப விவசாயிகள், பாடசாலை பிள்ளைகள், கர்ப்பிணி தாய்மார்கள் எல்லாரும் போயெல்லாம் இருக்கு. ஒருக்கா திருத்தினவங்க அப்படி திருத்தியும் இது திரும்ப உடைஞ்சிருக்கி. இது பாலத்துக்கு எத்தனை பேர் எலெக்ஷன் கேட்டு வரக்குள்ள சொல்றாங்க, நாங்க திருத்தி தரோம் சொல்லிட்டு போயிருக்காங்க. எந்த நடவடிக்கையும் இன்னும் எடுக்கப்படவில்லை. அந்த டைமுக்கு மட்டும் வந்து போறாங்க. எனக்கு தெரியல. பாலத்தினை புனரமைத்து தமது போக்குவரத்தினை இலகுபடுத்துமாறு மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இது தொடர்பில் கவனம் கொண்டு விரைந்து செயற்படுவார்களா?